எல்லாருக்கும் புரியுமா? கூத்து பாடுறவங்க புரியும். புரியுதோ புரியலையோ நமக்கு அடிமை நாம் செய்வோம். என்ன சொல்றது? உலகத்திலே வாழ்ந்தவர் கேள்விப்பட்டியா? கேள்விப்பட்டிருக்கீங்க. எப்படி கேள்விப்பட்ட? நல்லவங்களுக்கு கேள்விப்பட்டியா? நல்லவங்க தான் கேள்விப்பட்டாங்க. தீயவர்கள் என்று கேள்விப்பட்டியா? நல்லவங்க தான் கேள்விப்பட்டார்கள். ஆமாங்க என்று கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டிருக்கேன். தருமன், பீமன், அர்ஜுனன், நகுல சகாதேவர்கள். நகுல சகாதேவர்கள். ஆமா. இதிலே என் பேர் அர்ஜுனன். அர்ஜுனன். என்னுடைய பெயர் அர்ஜுனன். அர்ஜுனன் கிடையாது, எங்க அப்பா அம்மா பேரு. வச்ச பேர் என்னது? என் தாய் தந்த பெயர் வைத்த பெயர் அர்ஜுனன் கிடையாது. அதுக்கப்புறம் வந்த பேர் அர்ஜுனன். மாதத்தில் சிறந்த மாதம், மாதத்தில் சிறந்த மாதம் பங்குனி மாதம். பங்குனி மாதம், மார்கழி பங்குனி சொல்லுவாங்க இல்லையா? பங்குனி மாதத்துல ஒரு சிறப்பு. காஞ்சிமா நகரத்திலே என்ன சிறப்புங்க? பங்குனி எத்தனை எந்த கோயிலுக்கு நடக்குது? எது கோயிலுக்குங்க? ஏகாம்பர கோயிலுக்கு. ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு. ஏகாம்பரநாதர். அப்போ பங்குனி உத்தரத்துல ஏகாம்பரநாதருக்கும் ஏழைவாய் கோயிலுக்கும் திருமணம் நடத்துவாங்க. அந்த பங்குனி உத்தரத்துல பிறந்ததினால்
என்னதுங்க? பங்குனி உத்திரத்தில் பிறந்த நாள். பிறந்த நாள். பங்குனி உத்திரத்தில் பிறந்தபடியால் என்னுடைய பெயர் பார்த்திபன். பார்த்திபன். வாழ்க வாழ்க வாழ்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தன், பார்த்தன், பர்க்குணன், பர்க்குணன், தனஞ்சயன், தனஞ்சயன், வில்விஜயன், வில்விஜயன், தனஞ்சயன், தனஞ்சயன், வில்லுக்கோர் விஜயன், வேடி, வேடி, பிரகண்டலை, பிரகண்டலை, சுபேதவாகனன், சுபேதவாகனன், தெய்வசாஸ்திரி தெய்வசாஸ்திரி அப்படின்னு பல பேர் உண்டு. பல பேர் உண்டுங்க. ஆனா ஒரு பிள்ளை பெருமையா இருக்கிறதுக்கு காரணம் வாத்தியார் நல்ல வாத்தியாரா இருக்கணும். ஆமாங்க. நல்ல வாத்தியாரா இருக்கணும். நான் யாருடைய சீடர்? யாருடைய சீடர்? ராணா